போருக்கு செல்பவர்கள் துர்கா என்றும் கொற்றவை என்றும் கொண்டாடப்படும் இந்த அம்பிகையை வழிபட்ட பிறகே புறப்படுவது வழக்கம். போர் தெய்வமும் போரில் வெற்றி கொடுப்பவளுமான இந்த மகாதுர்கை ஆற்றலே வடிவானவள், துணிவு கொடுப்பவள், பயம் போக்கி பகை முடிப்பவள். அந்த தேவி 8 கரங்களை கொண்டவளாக, அவற்றில் ஆயுதங்களை தரித்தவளாக இங்கே காட்சியளிக்கிறாள். வாள், கேடயம், சூலம், சங்கு, சக்கரம் என பல பல ஆயுதங்கள் அன்னையின் கரத்தை அணி செய்கின்றன. ஆணவத்தின் சின்னமான மகிஷனின் தலை மீது தன் பாதங்களை ஊன்றி இருக்கிறாள் தேவி. இது அசுரனுக்கு கிடைத்த திருவடி தீட்சை. அசுரகுணம் அடங்க வேண்டும் என்றால் ஞானம் மலர வேண்டும். அந்த ஞானத்தை அளிப்பது